வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் மாண்டசரி மேக்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் ராட்ஸ் வித் நம்பர் சிம்பிள்ஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாண்டசரியில் சாண்ட் பேப்பர் நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சாண்ட் பேப்பர் நம்பர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்க நம்பர்ஸை வந்து அந்த சாண்ட் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு மெமரியில் ஈஸியாக வந்து ஸ்டோர் ஆகும். அது அவங்களுக்கு ரைட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்பர்ஸையும் குவான்டிட்டிஸையும் ரிலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது நம்பர் சீக்வன்ஸ் கற்றுப்பாங்க, அதாவது ஆர்டராக நம்பர் 1 to 10 அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் அடிஷன்னா என்ன, சப்ராக்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லேருந்து கிடைக்கும். இந்த ஆக்டிவிட்டி எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ராட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்பர் சிம்பிள்ஸ் வேணும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்பர் ராட்ஸ் வச்சு எப்படி அவங்க நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். இப்போது நம்ம நம்பர் சிம்பிள்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த நம்பர் சிம்பிள்ஸை அவங்க இந்த ராட்ஸ்க்கு மேட்ச் பண்ணணும். இதுதான் இந்த எக்ஸசைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் சிம்பிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 3 or 4 நம்பர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு கார்டாக காட்டி திஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு கார்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3. இதுக்கும் 3 பீரியட் லெசன் யூஸ் பண்ணி நீங்கள் 10 நம்பர்ஸும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஷஃபிள் பண்ணுங்கள். ஷஃபிள் பண்ணிவிட்டு ஷோ மீ 2, ஷோ மீ 3, ஷோ மீ 1. இதுதான் செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அவங்க 1 அப்படின்றத சொல்லணும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அவங்க 1 to 10 நம்பர்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த 3 பீரியட் லெசன் நீங்கள் 10 நம்பர்ஸ்க்குமே முடித்தோன்னே இந்த நம்பர் கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சைடில் இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரேண்டமாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ரேண்டமாக இந்த நம்பர் கார்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பர் ராட்ஸோட அவங்க மேட்ச் பண்ணணும். ஸோ ஒரு ராடாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராட் எடுத்துகிட்டு வாட் இஸ் திஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது 1 அப்படின்றது சொல்லுவாங்க. கேன் யூ ஃபைண்ட் த நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டுட்டு அவங்க அந்த 1 நம்பர் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ இங்கே இந்த நம்பர் கார்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்மாலர் சைஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ராட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை விட இந்த சைஸோடு நீங்கள் சின்னதாக நம்பர் கார்ட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ராட் எடுத்துக்கலாம். இதில் அவங்க கவுண்ட் பண்ணி 1, 2. ஸோ இங்கே வேர் இஸ் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த 2 நம்பர் கார்டு எடுத்து அவங்க அதோட சைடில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ராட் 3, 1, 2, 3. ஸோ இந்த 3 நம்பர் கார்டு இதோட மேட்ச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 10 கார்ட்ஸுக்கும் அவங்க மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ டோட்டலாக 1 to 10 அவங்கள அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்லேயும் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். 10 to 1 அந்த சீக்வன்ஸ்லேயும் அவங்க வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். அண்ட் அடுத்து இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ராட்ஸையே வந்து நீங்கள் ரேண்டமாக நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி ரேண்டமாக ஷஃபிள் பண்ணிவிட்டு குழந்தைங்களே வந்து ஏதாவது ஒரு ராடை வந்து பிக் பண்ண சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ராட் பிக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து அவங்க இந்த நம்பர் கார்டோட மேட்ச் பண்ணும். ஸோ கவுண்ட் பண்ணி அவங்க சொல்லலாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ வேர் இஸ் 10. ஸோ இந்த நம்பர் கார்டு எடுத்து அவங்க ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நம்பர் சிம்பிள்ஸுக்கு இந்த ராட்ஸ்க்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெப் முடித்தோன்னே அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதை எப்படி நம்ம வந்து இப்போ சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ராட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 10 ராட் எடுத்துக்கோங்க. அண்ட் 9 ராடை வந்து நீங்கள் வந்து அதுக்கு கீழே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், ஸோ இந்த ராட் இதுக்கு ஈக்குவலாக வரணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது கேட்கலாம். அண்ட் சில குழந்தைங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்களே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ 1 ராட் எடுத்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணால் அது ஈக்குவலாக அந்த 10க்கு ஈக்குவலாக வந்துடுது. ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 + 1 = 10. இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். 9க்கு 9 அண்ட் 1 ராட்க்கு 1. ஸோ 9 + 1 makes 10. ஸோ இந்த 10 ராடுக்கு பக்கத்தில் இந்த நம்பர் கார்டு நீங்கள் முதல்ல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போது இது சொல்லிக் கொடுக்கும்போது 9 + 1 makes 10 அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி 8 ராட் எடுத்துக்கலாம். இப்போ 8 ராட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். 8 ராட் ப்ளேஸ் பண்ணோன்னே இப்போது குழந்தைங்க கிட்ட கேட்கலாம், நம்ம இப்போ இதை வந்து ஈக்குவல் சைஸ் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது கேட்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்.
இதை கவுண்ட் பண்ணலாம் 1 2 இது கவுண்ட் பண்ணி அவங்க அந்த 2 ராடை இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 ராட் ப்ளேஸ் பண்ணோன்னே நீங்கள் நம்பர் கார்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து திருப்பி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். 8 ப்ளஸ் இந்த 2. ஸோ 8 + 2 makes 10 இப்படின்றது புரியும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ராட்க்கும் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணலாம். இப்போ 7 எடுத்துக்கிறேன். இப்போ 7 + 3. இப்போ இங்கே 7 + 3 makes 10. அண்ட் அடுத்தது 6 + 4. 6 + 4 makes 10. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்க. ஸோ அடிஷன்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. பின்னாடி நம்ம அடிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடிஷன் 10 ராட் வச்சு அதில் நிறைய காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம். அடுத்தது வந்து நீங்கள் 9 ராட் எடுத்துக்கலாம். 9 ராட்லேயும் நம்ம அதே மாதிரி இப்போது 8 + 1 makes 9. இது மாதிரியும் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் 7 + 2 அண்ட் 6 + 3 இது மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸையும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் வந்து 8 ராட் எடுத்துக்கலாம். 8 ராட் 7 + 1 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். நீங்கள் 3 ராட் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி வேரியஸ் காம்பினேஷன்ஸில் நீங்கள் அடிஷன் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது நம்ம சப்ராக்ஷனும் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம கொடுக்கலாம். சேம் வே தான் நம்ம அடிஷன் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் 10 ராட் எடுத்துக்கோங்க. அந்த 10 கார்டு நீங்கள் நம்பர் கார்டு பக்கத்துலேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 6 + 4 makes 10. அதையும் நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். கேட்கலாம் நீங்கள் 6 + 4 it makes 10 அப்படின்றது அவங்க சொல்லணும். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து டேக் அவே 4. இப்போ நம்ம 4 எடுக்கிறோம். 4 எடுத்துருச்சுன்னா வாட் இஸ் லெஃப்ட் 6. 10லேருந்து 4 நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 6 அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் சப்ராக்ஷன். இதே மாதிரி நீங்கள் நம்ம அடிஷனுக்கு பார்த்த மாதிரியே வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ராட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.